Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது கிட்டத்தட்ட என்டையர்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிபாடு. பொதுவாக சித்தர்கள்னா யார் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதாவது சித்தம் தெளிந்தவர்கள், அறிவியல், மருத்துவம், ரசாயனம், யோகம், வானசாஸ்திரம் இதையெல்லாம் கலந்து இந்த உண்மை நிலையை அறிந்தவர்கள். சித்தர்கள் அப்படிங்கிறது கடவுளை விட அடுத்த நிலை, மனிதர்களை விட சற்று மேம்பட்ட நிலை. இந்த மதம் ரீதியாக மக்களை பாகுபடுத்தி பார்க்கறது, துன்பப்படுத்துறதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்களை யார் வேணாலும் வழிபடலாம், அவங்களுக்கு இதுதான் வழிபடணும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் ஜோதிட ரீதியாக என்ன கண்டா கட்டாயமாக கடவுளை வழிபடுறதை விட சித்தர்களை வழிபடுறது தான் சிறந்தது அப்படின்னு சில ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவன் சன்னியாசி யோகத்துக்கு உட்பட்டவன். எந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டத்துக்குள்ள 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நீங்கள் எந்த கடவுள் வழிபாட்டை சொன்னாலும் அவங்களுக்கு கூடுமானவரை பொருந்தவே பொருந்தாது. கேதுவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டால் இது விரக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கேதுவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டதுன்னா அவர்கள் கண்டிப்பாக சித்தர்களை வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ சித்தர்களை வழிபடக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள், அதாவது 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவங்க சித்தர்களை வழிபடணும். கடவுளை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களும் வணங்குறோமோ அதே அளவுக்கு சித்தர்களோட வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக நம்பிக்கை, கடவுள் பக்தி அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க தனி மனித நம்பிக்கையும் அவங்களோட மனசையும் பொறுத்த ஒரு விஷயந்தான். பொதுவாக கடவுள்களை வேண்டுவதற்கு கூட பார்த்திங்கன்னா இன்னென்ன கிரகம் வேணும், இதெல்லாம் நமக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவன் அருளால் தான் அவன் தாள வணங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது கிட்டத்தட்ட என்டையரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிபாடு. இந்த சித்தர்களை வழிபடுவது தான் ரொம்ப கை கொடுக்குமா, இல்லை அவர்களுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக சித்தர்கள்னால் யார் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதாவது சித்தம் தெளிந்தவர்கள், அதாவது நம்ம சொல்லுவோம்ல இந்த மயக்கம், இந்த உலகத்தில் பார்த்த ஒரு மயக்கம், இந்த ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, மின்னாசை, இந்த மாதிரி பல ஆசைகள்லாம் மறுத்துட்டு இந்த உலகத்தில் உண்மை எது அப்படின்னு சிந்திச்சு அதை உணர்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இந்த அறிவியல், மருத்துவம், ரசாயனம், யோகம், வானசாஸ்திரம் இதையெல்லாம் கலந்து இந்த உண்மைய நிலையை அறிந்தவர்கள். வாசி யோகம்னு சொல்லக்கூட சொல்லுவாங்க இல்லையா, இந்த உடலை இங்கே வச்சுட்டு மனசை எங்கே பார்த்தாலும் அலைப்பாய வைக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இந்த சில சக்திகளெல்லாம் அறிந்தவர்களை நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சித்தர்கள் அப்படிங்கிறது கடவுளை விட அடுத்த நிலை, மனிதர்களை விட சற்று மேம்பட்ட நிலை. இதுதான் சித்தர்களுக்கான விளக்கம். இந்த சித்தர்கள் மனிதர்களுடைய வாழ்ந்தார்களா, இல்லை மனிதர்களை விட்டு அப்பாற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்தார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இந்த சித்தர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம அகத்தியரோடு தொடங்குகிறோம். அகத்தியரை பார்த்திங்கன்னா தமிழ் கூறும் அகத்தியர் வேறு, புராணம் சொல்லக்கூடிய அகத்தியர் வேறு. நம்ம ஊரில் சித்தர்கள் அப்படின்னு பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு தான். மதங்களுக்குள்ள ஒரு மோதல் வருதில்ல, புத்த மதம், ஜைன மதம், ஆசியோக மதம், இந்த மதங்கள்லாம் அகற்றிட்டு அந்த இடத்துல சைவம், வைணவம் இந்த மாதிரி மதங்கள் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இந்த மதம் ரீதியாக மக்களை பாகுபடுத்தி பார்க்குறது, துன்பப்படுத்துறதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்தவர்கள் தான் சித்தர்கள். அவர்களை பார்த்திங்கன்னா அவங்க தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக சித்தர்கள் அப்படின்னாலே உருவ வழிபாடு கிடையாது, ஆன்மீக அடையாளங்கள் கிடையாது. அப்போ 4ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம எடுக்கிறோம். அகத்தியர்லேருந்து ஆரம்பித்து தேரையர், சீர்காழி சட்டநாதர், பாம்பாட்டி சித்தர், இப்படி காலங்கி சித்தர், இந்த மாதிரி 18 சித்தர்களை ரொம்ப முக்கியமான சித்தர்களாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய சீடர்கள், இந்த புலிப்பாணி போன்றவர்களும் அவர்களுக்கு சீடர்களாக சொல்லப்படக்கூடிய சீடர்கள். இதில் இந்த சித்தர்களை யார் வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சித்தர்களை யார் வேணாலும் வழிபடலாம், அவங்களுக்கு இதுதான் வழிபடணும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் ஜோதிட ரீதியாக என்ன கண்டா கட்டாயமாக கடவுளை வழிபடுறதை விட சித்தர்களை வழிபடுறது தான் சிறந்தது அப்படின்னு சில ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போது 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. நம்ம ஜாதகத்தில் உள்ள அந்த 12 கட்டங்களுக்குள்ளே தான் இந்த 9 கிரகங்களும் அடங்கியிருக்கும். எப்படி பார்த்தாலும் 9 கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் கூட பார்த்திங்கன்னா 3 கட்டம் மீறும்.
ஆனால் அப்படிலாம் எல்லாருக்கும் கரெக்டாக 9 ராசிலையும் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இங்கே என்ன குழப்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ராசி கட்டத்தில் 3 கிரகங்கள் 3க்கு மேற்பட்ட கிரகங்கள்லாம் நிறைய வருது பார்த்தீங்களா? இதை வந்து கணிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம சித்தர்களை பற்றியே சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, புலிப்பாணி சித்தர் அவர் வந்து போகருடைய சீடர். பழனியில் அவருடைய ஜீவசமாதி இருக்கு இல்லையா? இந்த புலிப்பாணி சித்தர் வந்து அவர் எழுதின வந்து இந்த ஜோதிட பாடல்கள், அவர் வந்து வைத்தியம் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய ஜோதிட பாடலில் புலிப்பாணி 300 அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை வந்து முழுமையாக கற்றுக்கணும், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அடிப்படை விஷயங்களையாவது தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புலிப்பாணி 300 தான். இந்த புலிப்பாணி 300ல் வந்து பாடல்கள் வடிவமாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லுவார் ஒரு இடத்துல, கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சந்நியாசி யோகம் யோகம் ஆளப்பா அத்தலத்தில் இருகோள் நிற்க அப்பனே தவசியடா யோகி ஞானி கூலப்பா கோலொன்றும் குறையாய் நிற்கில் குவலயத்தில் புனிதனடா ஞானி யோகி வீலப்பா வீற்றிருப்பான் விண்ணுலக ரிஷியோடே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ராசியில் குறிப்பாக வந்து அவர் சொல்லக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவன் வந்து சன்னியாசி யோகத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிறான். அப்போ சன்னியாசினா என்ன சன்னியாசி? காவிகளை உடுத்திக்கிட்டோ இல்லை வந்து மற்ற மத அடையாளங்களையோ இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டோ காடுகளுக்கு போய் மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாத இடங்கள்ல வாழ்கிறவன் தான் சன்னியாசி அப்படின்னா அப்படி கிடையாது. இல்லற சன்னியாசி இருக்காங்க. இதில் என்ன மாதிரி சன்னியாசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடல் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது எந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா, ஒரே கட்டத்துக்குள்ள 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு நீங்கள் எந்த கடவுள் வழிபாட்டை சொன்னாலும் அவங்களுக்கு கூடுமானவரை பொருந்தவே பொருந்தாது. அப்படி ஒரு ஜாதகத்தில் 3 கிரகம் 4 கிரகம் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் வணங்க வேண்டியது வந்து கண்டிப்பாக சித்தர்களை தான். இந்த சித்தர்களில் 18 சித்தர்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கும் 2 இடத்துல 3 இடத்துல ஜீவசமாதி இருக்குது. இந்த சித்தரை எந்த இடத்துல வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ எடுத்துக்கோங்க, தமிழகத்தை ஆளும் கோள்கள் அப்படிங்கிற ஒரு நூல்கள் இருக்குது. அதில் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் என்னென்ன ராசிகளில் வரும், மாவட்ட வைஸாக இருக்காது, 2-3 மாவட்டங்கள் சேர்ந்து கூட ஒரே ராசியில் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், அப்புறம் வந்து இந்த மாவட்டங்களோட காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களோட சில பகுதிகள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த உலகியல் ஜோதிடத்தில் மேஷராசிக்கு வரும். அடுத்தது இந்த சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிகளில் வரும் இல்லையா? அப்போ வந்து உலகியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிகள் எங்கெங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, மேஷ ராசிகளில் என்னென்ன பகுதிகள் வருது, ரிஷபராசிகளில் என்னென்ன பகுதி வருது அப்படின்லாம் பார்த்துட்டு அந்தந்த ராசிகளில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை போய் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ சித்தர்களை வழிபடக்கூடிய ஜாதக அமைப்புங்கிறது ஒரே கட்டத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள், 3 கிரகம் 4 கிரகம், சில பேருக்கு 6 கிரகங்கள் வரையும் கூட சில வந்து அந்த சேர்க்கை இருக்கும். இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தர்களை வழிபடுறது தான் சிறப்பை தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கேது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை தீர்மானிக்கிறதுல, சித்தர்களை தீர்மானிக்கிறதுல கேதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. இப்போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகம் இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். அந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 வந்து கேதுவோட நட்சத்திரம். இந்த கேதுவோட நட்சத்திர சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால், குறைந்தபட்சம் ஒரு 2-3 கிரகங்கள் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த மாதிரி சித்தர்களோட ஜீவ சமாதிகளை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் விநாயகரை குறிக்கும், இன்னொரு பக்கம் சித்தர்களையும் குறிக்கும். கேதுனாலே ஞானம் இல்லையா? அப்போ கேது இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து கேது வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த கேது வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் இந்த கேது மற்ற இடங்களில் இருந்ததுன்னா அதுதான் வந்து அவங்க செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் அவங்க எந்த துறை ரீதியாவோ வாழ்க்கையில் எந்த பகுதியில் அவங்க கஷ்டப்படுறாங்க. சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க, சில பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்க எது மூலமாக கஷ்டப்படுறாங்கங்கிறத வந்து ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேதுவோட இருப்பிடம் தான் முக்கியமான பங்கு வகிக்கும். அப்போ இந்த கேதுவால் ஒரு பாதிப்பு வரும்போது, ஏன்னா நிறைய கிரகங்கள் கேதுவோட சாரத்தில் இருந்தால் அதோட தன்மையை இழந்துடும்.
அதாவது வந்து அது மற்ற போக்கை வந்து மாற்றி விட்டுடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து சில விஷயங்களை முழுமையாக செய்ய முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்னும் வந்து பெரிய அளவு கூட செஞ்சுருவாங்க. ஸோ இந்த கேதுவோட சாரத்தில், கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வந்து கண்டிப்பாக சித்தர்களை வழிபட வேண்டியது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேதுவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் இது வந்து விரக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கேதுவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாமலும் சில நேரங்களில் குழப்பிப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற அளவுக்கும் வரும். அப்போ அந்த கேது சனி சம்மந்தப்பட்டால் அவர்கள் வந்து கண்டிப்பாக சித்தர்களை வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். கேது சனி சம்மந்தப்பட்டாலும் அவங்க வந்து சித்தர்களை வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதையும் கடந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. செவ்வாயோட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டாலும் அவர்களுக்கும் வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில இடங்களில் சித்தர்களுக்கு பதில் ஞானிகளையும் வழிபடலாம். இப்போ பாபா போன்ற சித்தர்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் ராகு கேதுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா போகிற இந்த பாபாவுடைய வழிபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கறதா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில மாற்று மதம் சார்ந்த சித்தர்கள் இருப்பாங்க. சில நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த துறவிகள் அந்தந்த மதத்துலேயும் துறவிகள் இருப்பாங்கல்ல, அந்த சித்தர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அடக்கமான இடத்துலையும் கூட இந்த செவ்வாயோட ராகு கேது சம்மந்தப்பட்டவர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ சித்தர்களை வழிபடக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள், அதாவது 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவங்க சித்தர்களை வழிபடணும். அடுத்தது அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்கள் பார்க்கும் ரொம்ப அதிகமான கிரகங்கள் வந்து கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருந்தால் வழிபடணும். அதே போல் சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டாலும் சித்தர்கள் வழிபாடு நல்லது. செவ்வாயோட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் சித்தர்கள் வழிபாடு நல்லது. மற்றவர்களும் வழிபடலாம். ஆனாலும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக சித்தர்களை வழிபடுவது நல்லது. சித்தர்கள் வழிபாடுங்கிறது கூட பூஜை புனஸ்காரங்கிறத தாண்டி தியானம், மனப்பூர்வமாக உட்காந்து அந்த மன ரீதியான வழிபாடு, ஞான மார்க்கத்தின் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.